மூணாவது சம் இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, கழித்தல் இருக்கு, எல்லாமே வந்து இருக்குது. சரியா? 24 கூட்டல் 2 × 8 வகுத்தல் 2 -1 இது வந்து எப்படி சுருக்கிறது அப்படிங்கறது வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு வந்து ரூல் பிரகாரம் வந்து என்ன சொல்லி இருக்குது, நம்மளுக்கு பிராக்கெட் இல்ல, இண்டிசஸ் இல்ல, அடுத்து வந்து டிவிஷன். ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படினா டிவிஷன். ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நாம எதை செய்யணும் அப்படினா இந்த டிவிஷன், அதாவது வகுத்தல் வந்து செய்யணும். அப்ப எப்படி எழுதலாம் அப்படினா 24 கூட்டல் 2 பெருக்கல் போட்டு இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து வகுத்து போட்டுருங்க. 8 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு அப்படினா 4 -1. சரி, அடுத்து வந்து கூட்டல் பெருக்கல் கழித்தல் இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எது செய்யணும் அப்படினா பெருக்கலை தான் வந்து செய்யணும். அப்ப 24 கூட்டல் 2 4 பெருக்கினா வந்து எவ்வளவுனா 8 -1. அடுத்து வந்து நாம என்ன பண்றோம் அப்படினா 24 8 கூட்டிடணும். கூட்டினா வந்து எவ்வளவு வரும் அப்படினா 24 8 கூட்டினா 32 -1. அப்ப 32ல இருந்து 1 கழிச்சா வந்து எவ்வளவு அப்படினா 31. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர்.